ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 20 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல்லம்மா நேராக மேகாவோட ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ செக்யூரிட்டி வந்து தடுக்கிறாரு. உங்களை வந்து ஆஃபீஸ்க்குள்ளே விடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மானோடனே செல்லம்மா வந்து அவரை முறைச்சிட்டே உள்ளே வராங்க. இப்போ இங்கே வந்தோடனே மேகா கிட்ட வந்து உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, இந்த மாதிரி எங்கள் அப்பாவை இங்கேருந்து பிடிச்சி இப்படி தள்ளி விட்டல, நீ வந்து அவர் மரியாதையை அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேள அப்படின்னோடனே இப்போ மேகா கிண்டலாக சிரிக்கிறாங்க. என்ன மாமா, இவளுக்கு நம்மளை பற்றி தெரியவே இல்லை போல், நம்மளை போய் காலில் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன், இவளை பிடிச்சி வெளியில் தள்ளுங்க அப்படின்னோடனே இப்போ மனோகர் வந்து செல்லம்மாவை பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்காக கை வைக்க போகிறாரு. செல்லம்மா பலார்னு ஒரு கன்னத்தில் அடிக்கிறாங்க. மறுபடியும் மனோகர் அதுமாரி பிடிக்கும்போது மறுபடியும் பலார்னு அடுத்த கன்னத்தில் அரைகிறாங்க. இப்போ ஒன்றே மனோகர் 2 கையும் வச்சிட்ருக்கிறாரு. மேகா அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்குள்ளே பேக்கில் வந்து பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து மனோகரோட முகத்தில் அடித்தோடனே எரியுது எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு மனோகர் கத்துறாரு. இப்போ உடனே செல்லம்மாவை வந்து செக்யூரிட்டியை கூப்பிட்டு வெளியில் தள்ள சொல்கிறாங்க. அப்போ ஆஃபீஸ்க்குள்ளேயே செல்லம்மாவை பிடிச்சி தள்ளுறதுன்னு செல்லம்மா கீழே விழுந்துடுறாங்க. அப்புறமா செல்லம்மா எந்திரிச்சு மேகா கிட்ட என்னை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டேன்னு சந்தோஷப்படுறியா? இங்கே தோத்ததே நீ தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கன்னு. நீ இந்த இடத்துல உட்காந்துருக்கிறன்னா அது எங்கள் அப்பா போட்ட பிச்சை, அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறாங்க. பேசிட்டு பலார்னு மேகாவோட கன்னத்துலேயே ஒரு அறை விடுறாங்க. இங்கே பாரு, இது ஆரம்பம் தான். நீ தேவையில்லாமல் என்னை சீண்டிட்டல, இனிமேல் நீ என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு செல்லம்மா அங்கேருந்து கோவமாக வெளியில் போயிடுறாங்க. இப்போ மேகாவுக்கு வந்து எல்லோரும் முன்னாடியும் அடிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அவமானம் தங்காமல் அங்கே அவங்க ரூமில் போய் உட்காந்து அழுறாங்க. அப்போ மனோகர் சொல்கிறார், விடுமா, இப்படி அழுதுகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, விடு விடு அப்படிங்கிறாரு. இப்போ மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை சும்மாவே விடக்கூடாது மாமா, என் மேலே கை வச்சுட்டால, ஏண்டா கை வச்சோன்னு சொல்லிட்டு அவன் நினச்சி சாகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமா பேசிக்கிறாங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, மலர் வந்து செல்லம்மா கிட்ட நூடுல்ஸ் செஞ்சு கேட்குறா. இந்த துணி மட்டும் காய போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்லிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சித்துக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு ரியா வந்து செல்லம்மா கிட்ட சொல்கிறா. அப்புறமா செல்லம்மா வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. அப்போ சித்து வந்து ஆமாம் ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இருங்க சார் உங்களுக்கு கஞ்சி வச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே கஞ்சி ரெடி பண்ணுறாங்க. அப்போ மலர் வந்து அம்மா நான் நூடுல்ஸ் தானே கேட்டேன்னொன்னே, நூடுல்ஸ்லாம் எப்பவும் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை, சித்து சாருக்கு வர ஃபீவராக இருக்குது, எனக்கு செய்ய நேரம் இல்லை, அதனால் கஞ்சி வைக்கிறேன், நீயும் கஞ்சியை குடினோடனே இப்போ மலர் செம்ம டென்ஷனில் போய் அங்கே போய் கோவமாக உட்காந்துருக்குறா. அப்புறம் மலருக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் கஞ்சியும் அப்பளமும் பொரிச்சு வச்சு கொடுத்துட்டு, நீ இதை சாப்பிடு, நான் சித்து சாருக்கு போய் கஞ்சி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து அங்கே போய் சித்துக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னென்னா, ஜானகி மேகாவும் அங்கே வந்துடுறாங்க. ஆளில்லா நேரத்தில் இவங்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கலாம் நீ நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு ஜானகி வந்து பேசினோடனே செல்லம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க தான், பார்த்து பேசுங்க, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் கஞ்சி கொடுக்க வந்தேன்னொடனே அந்த கஞ்சியை வந்து தட்டி விட்டுருந்தாங்க ஜானகி. அது வந்து செல்லம்மா மேலேயே கொட்டிடுது. இதை பார்த்தோன்னே இப்போ சித்து எந்திரிச்சு அவங்க அம்மா கிட்ட கத்துறாரு. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.